இந்த பரலோக வாழ்வு என்பது எப்படி, பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன? இப்ப இந்த பரலோகம் இருக்கா இல்லையா? பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. இப்போ அழகா ஒரு அக்கா ரொம்ப அருமையா அழுகுச்சு, சூப்பரா. நீங்க தானா? சூப்பரா அழுகுச்சு. எறும்பு மேல போறவரு ஏதாவது அப்படிலாம் அழுவாங்க, எனக்கு மறந்துச்சு இப்ப அந்த அழுக. எறும்பு மேல போறவரு, கட்டையில போறவரு இப்படிலாம் அழுச்சு. செத்த பிறகு எங்க போறோங்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க. அப்போ பரலோகம் எப்படி இருக்கு ஒருத்தர் கேட்டார் கடவுள்கிட்ட. அவருக்கு அறிந்த கடவுள்கிட்ட கேட்டார், பரலோகம் எப்படி இருக்கும் அவருக்கு அறிந்த கடவுள்கிட்ட கேட்டார். அப்போ அவர் ராத்திரி ஒரு நாள் தூங்கி இருந்தாரு. பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும், நரகத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும், பரலோகம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும். அவர் ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கப்போ தேவதூதர்கள் வந்தாங்க. நரகத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. நரகத்துக்கு போனா அங்க இருக்க அந்த தூதர்கள் எல்லாம் வந்து அவரை வணங்கி அவருக்கு என்ன வேணுமோ கொடுத்தாங்க. கொடுத்து உள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் தூங்கிட்டு இருந்தார். பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனா அதுவும் அதே மாதிரிதான் இருந்துச்சு. அப்போ பரலோகம்னா நரகம்னா என்ன டிஃப்ரெண்ட் தெரியல, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியாம இருந்துச்சு அவருக்கு. அப்ப பரலோகத்துக்கு போனாலும் அதான், நரகத்துக்கு போனாலும் தெரியாம ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டார். கலாத்தியர் 5:19 சொல்லுது, இச்சையடக்கம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொய், களவு, திருடு, அன்பு, இதெல்லாம் மாம்சத்தின் இச்சைகள். ஆவியின் இச்சையோ கலாத்தியர் 5:22 சொல்லுது, அன்பை பற்றி சொல்லுது. அன்பு இல்லாதவன் தெய்வனை அறியான், தெய்வன் அன்பாகவே இருக்கிறார், நீடியம் சார்ந்த உள்ளது, தயவு உள்ளது என்று சொல்லி அந்த அன்பை பற்றி சொல்லுது. அப்போ அந்த அன்பாக வாழ்றப்பதான் பரலோகத்துக்கு போக முடிவு வந்துச்சு. இவர் ஒரு நாள் ஒரிஜினல் அந்த பார்த்தோடு ஒரிஜினலா இறந்துட்டாரு. இறந்த உடனே பரலோகத்துக்கு, அவர் நரகத்துக்கு போக சொல்லிட்டாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஜட்ஜ்மெண்ட், நீ நரகத்துக்கு போ, நீ எங்க போகணும்னா அந்த அம்மா நரகத்துக்கு போனாங்க. அவர் நரகத்துக்கு போனாங்க. அங்க போனா அழுகையின் பள்ளத்தாக்கு, எரியிற அக்னி. லூக்கா 16 ஐஸ்வர்யவான் தரித்திரன் மறிச்சு போறாங்க. ஐஸ்வர்யவான் மறிச்ச பிறகு பரலோகம் வந்து அழுகையின் பள்ளத்தாக்கு, தண்ணி கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். இதுதான் பரலோகம். உன்னை மனம் போன வாழ்வில் வாழ்றப்போ அதுதான் வாழ்க்கை. அப்ப அதுல இருந்து விடுதலை கிடைப்பதற்கு ஒருத்தர் என்ன பண்றதுன்னு ஜெபம் பண்றாங்க. நல்லவர் ஒரு பாதாளத்தை தாண்டணும். அப்படி ஜெபம் பண்றப்போ இயேசுவின் கரங்கள் வந்து அவரை பாதுகாத்து அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போகும். அந்த அக்னி உலையைக்கு இடையில இயேசுவின் 2 கரங்கள், காயப்பட்ட 2 வலது கரம் இடது கரம் ஒன்றாக பிணைக்கப்பட்டு அவனை அங்கிருந்து எடுத்துட்டு அந்த பரலோகத்தில் கொண்டு வருகிறது. ஒருவேளை பரலோக வாழ்வு என்பது நாம் வாழ்க்கையில் வாழும் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த வாழ்வு வாழ வேண்டும். கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். வாங்கின கடனை கொடுக்கணும். யாருக்கும் பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, அநியாயமா சண்டை போடக்கூடாது. கடவுளுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுதுன்னா இன்றின் பிரமாணங்களை கைக்கொள். என் பிரமாணங்களை கைக்கொள்ளுனா இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. அதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவோல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அது செகண்ட் கமாண்ட்மெண்ட். அந்த அன்பு தான் எப்படிப்பட்ட அன்பை பற்றி இங்க இந்த பகுதியில பிளேடு கருணா தன் சாட்சி சொல்வார். இப்போ இறந்துட்டார் பிளேடு கருணா, உங்க சர்ச்சுக்கு வந்திருப்பார். பிளேடு கருணா நாக்குல பிளேடை வச்சு பஸ்ல ஏறி பிட் பாக்கெட் பண்றது. அவருக்கு தெரியாது யாரு இந்த அம்மா சம்பளம் வாங்கிட்டு போறாங்க, அவங்க பேக்கெட்ல அறுத்து பேக்கை அறுத்து பணத்தை எடுத்துட்டு வருவார். அவர் 2 மணி நேரம் தண்ணி அடிப்பாரு, ஜாலியா இருப்பாரு, சிக்கன் 65 சாப்பிடுவாரு, பீஃப் சாப்பிடுவாரு, கறி சாப்பிடுவாரு, ஜாலியா போயிடுவார். அடுத்த நாள் இன்னொருத்தரை படிப்பார், இன்னொருத்தரை திருடுவார். அவருடைய பழக்கம் திருடுவது. ஆனா ஒரு காலத்தில் அவர் இயேசுவை அறிந்து கொண்ட பொழுது ஆவியானவரோடு என்ன பேசுறாருன்னா, நீ அந்த அம்மாட்ட இருந்து எடுத்த பணத்துல அந்த அம்மாவுக்கு 1 மாதம் உணவு இல்லாமல் இருந்தது தெரியுமா உனக்கு? 1 மாதம் வாடகை கொடுக்கல தெரியுமா உனக்கு? 1 மாதம் மளிகை கடைக்குள்ள பிள்ளைகளுக்கு எந்த நல்லதும் வாங்கி கொடுக்கல தெரியுமா உனக்கு? கண்ணீரோடு 1 மாதம் அந்த அம்மா இருந்துச்சு. ஆனா 3 மணி நேரத்துல திருடிட்டியே, நீ களவு செய்யலாமா? நீ களவு செய்தால் பிறரை வஞ்சிக்கிறேன்னு சொன்னார். இதுதான் லவ். அவருடைய பணத்தை எடுப்பதால் அவளுக்கு என்ன துயரம் என்பதை நான் தெரிந்து நான் அதை மனம் மாறுறேன். பார்த்தீங்களா? இதுதான் அன்பு. கொலை
கொலை என்பது பிறர் நம்ம கொலை செய்கிறோம், அவங்கள கொலை பண்ணுறதால அவங்க பிள்ளைகள் அனாதையாக்கப்படுது, அவங்களுடைய மனைவி அனாதையாக்கப்படுகிறார்கள், உறவின் மக்கள் அனாதையாக்கப்படுறாங்க, அவரால் அந்த குடும்பம் நடுரோட்டில் இருக்கு. அப்போ அடுத்தவனை கொலை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இதுதான் லவ், இதுதான் அன்பு. பிறரை திருடுவது தப்பு, பிறரை கொலை செய்வது தப்பு, பிறருடைய பொருளை இச்சிப்பது. அவங்க நல்ல சேலை கட்டியிருக்காங்க, அவர் நல்ல சட்டை போட்டிருக்காரு, அவர் வசதியா இருக்காரு, இவருக்கு அந்த இச்சிக்க கூடாது. நாம் கடவுள்கிட்ட கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். அவர்கள் மேல பொறாமை கொள்ளக்கூடாது. இதுதான் அன்பு. இந்த அன்பு தான் இயேசு. இயேசு என்பவர் இயேசு இப்படித்தான் இருப்பார்னு வேதத்துல எங்கேயுமே சொல்லல. இயேசு யோபு பாஸ்டர் மாதிரி ஒல்லியா இருப்பாரு, இல்லை இதே மாதிரி குண்டா இருப்பாருன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? இல்லை இவர் மாதிரி தாடி வச்சிருப்பான்னு சொல்லியிருக்கா? இல்லை அவங்க நம்ம விட்டல் மாதிரி பின்னால பங்கு வச்சிருப்பான்னு சொல்லியிருக்கா? இயேசு எப்படியுமே இப்படிதான் இருப்பார். இல்லை, கடவுள் மனிதனை உருவாக்குறப்போ அவர் தன்னுடைய சாயலை பார்த்துட்டு தனது சாயலாய் மனிதனை உருவாக்கினார். அப்ப நான் கடவுளுடைய மாடல். அதுதான் சங்கீதம் 115 நீங்க வாசிங்கன்னா சங்கி சூப்பரா சொல்வார். இன்னைக்கு மாஸ்டர் 115 நீங்க வீட்டுல போய் சங்கீதம் 115 கல்லை அங்க வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்படுவார்கள் சொல்றாரு. ஆனா நம் கடவுள் அப்படிப்பட்டவர்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஆவியானவர், நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவற்றை நம்ம உண்மையா இருக்கணும். நம்முடைய மனதளவில் இப்ப இருக்கிறோம். பேனாவை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. பென்சிலை எடுக்கக்கூடாது. பென்சிலை எடுக்கிறப்போ அவன் என்ன பண்ணுவான்னு நம்ம திங்க் பண்ணணும். இதுதான் லவ், இதுதான் பரலோக வாழ்வு. அந்த பரலோக வாழ்வை தான் அழகா இங்க சித்தரிச்சாங்க. ஒருவேளை பரலோகம் என்பது நம்முடைய மறுமையின் வாழ்வு. இந்த உலகத்தை விட்டு நாம் மறுமையின் வாழ்வு. அழகா ஒருத்தர் சொன்னார், ஒரு அம்மா 85 வயதுல இறந்துட்டாங்க. அப்போ ஒருத்தரோடு பேசி கொண்டிருக்காங்க. ஒரு குரூப் ஒருத்தரோடு பேசி கொண்டிருக்காங்க. அவர் பேச ஒரு மனிதர் அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசிக்கொண்டு எதிர்மறையாக பேசுகிறார். வேதத்துக்கு எதிர்மறையா பேசுறார் ஒருத்தர். அப்ப அந்த குரூப்பா பேசுறவங்க கேட்கிறாங்க, நீ செத்த பிறகு எங்க போவேன்னு கேட்கிறாங்க. அவர் சற்று நேரம், நீ வேதத்துக்கு எதிர்மறையா பேசுறிய, செத்த பிறகு நரகத்துக்கு போவியா பல்லுக்கு போவேன்னு எதிர்மறையா பேசுறாங்க. இந்த வேதத்துக்கு எதிர்மறையா அந்த ஒருவர். அப்ப அந்த குரூப் கேட்குது, இறந்த பிறகு எங்க போவேன்? அந்த ஒருவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் வயதானவர், கொஞ்சம் திங்க் பண்றாரு. திங்க் பண்ணிட்டு அந்த செத்து போன அம்மா ஃபியூச்சருக்குள்ள இருக்குல்ல, செத்து போன அம்மா அந்த ஃபியூச்சருக்குள்ள இருக்குல்ல, அந்த அம்மாவை போய் கேட்டுட்டு வா, எங்க போயிருக்கேன்னு கேட்க போறேன். செத்து போன ஃபியூச்சருக்குள்ள அம்மாட்ட போய் கேட்டா சொல்லுமா, பேசுமா? நமக்கு உறவின் மக்கள் அம்மா அப்பா யாரோ இறந்துட்டாங்கன்னா நம்ம அழுது கூப்பிட்டாலும் அந்த அம்மா காது கேட்குமா? கேட்காது. பரலோகத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா இறந்த பிறகு யாருக்குமே தெரியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை தான். இப்ப மாமியாருக்கு சோறு போடுறான், மாமியாருக்கு என்ன பண்ண மாட்டான் முன்னால? இப்போ சர்ச்சைக்கு வந்து என்ன பண்றா? மாமியாருக்கு சோறு போடுறா, எவ்வளவு சண்டை போட மாட்டா, அசிங்கமா பேச மாட்டா, நல்லவளா மாறிட்டா. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பரலோகம், இதுதான் சாட்சி, இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் இயேசு இப்படி இருக்கிறான்னு எந்த இடத்துல சொல்ல, இயேசுவை போல் ஒரு மாடல் வாழ்வுதான் கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அந்த எண்ணத்தை சொல்லணும். அந்த சின்ன பிள்ளைகள் மத்தியில நீங்க தவறு செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளை நீங்கள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிள்ளைகளை ஆண்டவர் வளைத்திருக்கிறார். அதற்காக உழைத்த ஆசிரியர்களை பாராட்டுகிறேன். அதற்காக உழைத்த டைரக்டர்ஸ், அதுக்காக உழைத்த பாஸ்டர்ஸ் அம்மா, யூத் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.